வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்காக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தனியா 2 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 2 பிரிஞ்சி லீஃபு, 2 லவங்கம், 2 பட்டை, 4 காஞ்ச மிளகா இதெல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு இந்த ஐட்டம்லாம் தேவை. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, 2 காஞ்ச மிளகா. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு பல் ஒரு 8லேருந்து 10, பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணது, நெய் 2 ஸ்பூன், எண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு. மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்காக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். இது உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்க மட்டன் பீசஸ் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தாச்சு. மட்டன் பீஸ் வதக்கும் போதே கொஞ்சம் தண்ணி வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ மசாலாவெல்லாம் வறுத்துக்கலாம். தனியாவை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் லவங்கப்பூவும் பட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம். அடுத்தது சோம்பும் சீரகமும் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து பிரிஞ்சி லீஃபும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். 2 குழிக்கரண்டி ஆயிலும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கோம். 2 சூடானதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறோம் ஒரு கொத்து. இப்போது சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணாமல் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு 2 காஞ்ச மிளகாவும் கூட சேர்த்து வதக்கிக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்தா போதும்.
சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் பீஸஸை மட்டும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடலாம். மட்டன் பீஸஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட மட்டன் பீஸஸ் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்ட ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா பொடி வேறு சேர்த்துருக்கோம். செய்யும் போது வீடே மணமணக்கும். இது நம்ம ரைஸோட மட்டும் இல்லாமல் தோசையோட சப்பாத்தியோட சாப்பிட்டா கூட சூப்பராக தான் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.